வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். வழிபாட்டு தலங்கள்ல பாகுபாடு கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. இறைவன் முன் அனைத்து உயிர்களும் சமம் என்பதால் வழிபாட்டு தலங்களில் யாரும் பாகுபாடு காட்ட இடமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில் பிராமணர் அல்லாத தென்கலை வைணவ பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக மாதவன் ராமானுஜன் தாசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அந்த மனுவில் பிராமணர் அல்லாத பக்தர்கள் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில் பிரதான வாசலில் வழியாக அனுப்பப்படாமல் பக்கவாட்டில் வாசல் வழியாகவே வெளியே அனுப்பப்படுவதாகவும் 4 திவ்ய பிரபந்தம் பாட அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் நிர்வாகம் தரப்பில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் சன்னதிகள் மிக குறுகிய இடவசதி கொண்டதாக இருப்பதாலும் தேவகால நேரங்களில் பணியில் இருக்கும் முறைதாரர்களே உள்ளே முழுமையாக நிற்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் பொது பக்தர்கள் சன்னதிக்கு வெளியே நிறுத்தப்படுகிறார்களே தவிர இதில் எந்தவித சாதி பாகுபாடும் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலங்களில் தவிர்த்து மற்ற நேரங்களில் பொதுமக்கள் பக்தர்கள் சன்னதிகளில் திவ்ய பிரபந்தம் பாடி இறைவனை வழிபட எந்த தடையும் இல்லை எனவும் திருக்கோயிலில் தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் அனைத்து பக்தர்களும் சமமாக நடத்தப்படுகிறார்கள், எந்தவித பாகுபாடும் காட்டப்படாது என நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இறைவனின் பார்வையில் அனைத்து உயிர்களும் சமமானவர்கள், இறைவனின் யாரிடமும் பாகுபாடு காட்டுவதில்லை என்ற பகவத்கீதையின் வாசகத்தை சுட்டிக்காட்டி வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் கோயில் நிர்வாகம் அளித்த உத்தரவாதத்தை உறுதியாக பின்பற்றி செயல்பட உத்தரவிட்ட வழக்கு முடித்து வைத்தார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும்.